ஹாய் கைஸ், இது பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் பீஃப் பண்ண போகிறேன். சாரி, ஆனியன் கட் பண்ணது அதெல்லாம் வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், இவ்வளோ தான் இதில் போட்டிருக்கேன். இவன் நல்ல பொன்னிறமாக ஆயிட்டான். அடுத்து இங்கே பாருங்கள், இவ்வளோ தான், இன்றைக்கி கொஞ்சோண்டு தான், நாங்கள் 2 பேர் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். இது கொஞ்சம் கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பின்னிட்டு ஒரே ஒரு தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவங்கள தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த வெங்காயத்தை கூட இவங்கள தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு ஒட்டிக்கிட்டாங்க, பரட்டிட்டு பின்னிட்டு இவங்களையும் இதில் போட்டுடலாம். ஸ்டவ் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். போட்டு பரட்டிட்டு நல்லா பரட்டிட்டு அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். ஸ்டவ் ஆல்ரெடி நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். இவங்களை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்க்கலாம், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு, பார்த்தாவே தெரியும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். என் பொண்ணுக்கு தக்காளினா சரியாக பிடிக்காது, தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால நான் தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் அப்படியே ஹைலியே இருக்கட்டும். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது ஸ்டவ் ஸ்லிம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டாங்க. இப்போ இதில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். ஆல்ரெடி நான் அது மஞ்சத்தூளில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் மஞ்சத்தூள் போட்டேன். மஞ்சத்தூள். இது கறி மசாலா. இது 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள். எல்லாம் நான் இந்த சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். அந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையானது. அவ்வளோதான். இதை நல்லா போட்டு பரட்டிட்டு நல்ல தண்ணி, ஏன்னா இது நல்லா வேகணும். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு 10 விசில் வர வேக வைக்க வேண்டியதுதான். விசில் போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. இவன் ஒரு 10 இல்லை 15 விசில் கூட வரட்டும். நல்லா அப்போ தான் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்து கிடைக்கும். அடுத்து ஸ்டவ் கொஞ்சம் ஹை பண்ணிடலாம். விசில் வரட்டும், அடுத்து நான் சொல்கிறேன். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 விசில் கிட்ட நான் விட்டுட்டேன். அது நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசிலும் நான் இது பண்ணி விட்டுட்டேன். ப்ரெஷர்லாம் வெளியே எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்.
தலைவர் செம்மையாக ரெடி ஆகிட்டாரு பாருங்க. எம்மி செம்மியாக ரெடி ஆகிட்டாரு. உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். சூப்பர்ப்பா. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பும் ஓகே தான். சாரும் ஓகே, வெந்திருக்காரு. சூப்பராக இருக்குது. நான் எதுவுமே பண்ணல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கேன். இவர் ரெடி, இவருக்கு சாப்பாடும் ரெடி. கிளாஸ் பார்க்காதீங்க, நாங்கள் கேக் செஞ்சோம். அந்த கேக்கோட நிலைமை இந்த மாதிரி கிளாஸில் ஒட்டிக்கிட்டாங்க எல்லாம். ஸோ அவங்கள தான் நான் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். சாப்பாடு ரெடி, கிரேவி ரெடி, அவ்வளோதான். பாய்.